கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும், ஜூலை மாதம் முழுவதும் காத்தார், நடத்தினார், உதவி செய்தார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை காணச் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு காண்பித்த வசனம் 19ஆம் சங்கீதம் 5வது வசனம். Psalm 19:5 is the verse shown by God for the month of August. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இங்கே 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று புறப்படுவது, இன்னொன்று ஓடுவது. புறப்படுவதற்கே ஒரு அனுகூலம் வேணும். ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. சிலருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு தான் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. அவங்க ஆரம்பிக்கவே முடியாதபடி சூழ்நிலைகள் வரும், தடைகள் வரும், குழப்பங்கள் வரும். ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க அப்படிப்பட்டவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். தடையில்லாமல் போய் அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சிருவாங்க. அந்த ஆரம்பிப்பதில் பிரச்சனை, ஸ்டார்டிங் ட்ரபிள். சில வாகனங்களுக்கு அப்படி தான். போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போட்டு தள்ளணும், போட்டு மிதிக்கணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது எத்தனை 1000 கிலோமீட்டர் வேணால் ஓடும். அதனால தான் சில வாகனங்களை ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம்னா கூட அதை ஆஃப் பண்ணாமல் அப்படியே ஓட விட்டுருவாங்க. ஏன்னா ஆஃப் பண்ணிட்டா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறது கஷ்டம். அது மாதிரி புறப்படுவதற்கு, ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு, அதற்கு ஆண்டவர் அனுகூலம் செய்வேன்னு சொல்கிறார். அதுவும் எப்படி? மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து. ஒரு மணமகன், அவருக்குன்னு ஒரு அறை கொடுத்துட்றாங்க மணமகனுக்கு. மற்ற நேரங்களில் அவருக்கு அறை இருக்கோ இல்லையோ, தனி அறை பின்னால் இருக்கோ இல்லையோ, வாடகைக்கு எடுத்தாகிலும் அல்லது இருக்கிற ஒரு அறை இருந்தால் கூட எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாகிலும் மணமகனுக்கு ஒரு அறையை கொடுத்துட்றாங்க. அவர் ஆயத்தமாகிறதுக்கு, உடை அணிவதற்கு. அவருக்கு அந்த அறையிலிருந்து அவர் தன்னுடைய கல்யாணத்துக்கு போகும்போது அவர் போகாட்டாலும் அவரை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு மாப்பிள்ளை தோழன் இருப்பார். எல்லாம் வந்து வா வா வான்னு கொண்டு போயிடுவாங்க. அழைத்து கொண்டு போய்விடுவார்கள், இழுத்து கொண்டு போய்விடுவார்கள். ஒரு மணமகன் தன்னுடைய கல்யாணத்துக்கு போகும்போது, புறப்பட்டு போகும்போது எப்படி போவார்னா, அவ்வளோ சந்தோஷமாக போவார். இது எழுத்தின்படி பார்க்கும்போது இது சூரியனை குறித்த ஒரு ஓமானம். ஆண்டவர் சூரியனை குறித்து இந்த சங்கீதத்தில் பேசுகிறார். சூரியனை குறித்த ஒரு ஓமானம் தான் இந்த ஓமானம். இப்போ அதைத்தான் நமக்கு பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு காண்பித்திருக்கிறார். எதெல்லாம் தடைப்பட்டு இருக்குதோ, ஆரம்பிக்கவே முடியாமல் தடைப்பட்டு இருக்கோ. நெகேமியா எருசலேமை திரும்பவும் கட்டுவதற்காக ஆரம்பித்து 50 நாளில் கட்டி முடிச்சிட்டான். சுமார் 50 நாட்களில் எருசலேம் பட்டணத்தை 50 நாட்களில் கட்டி முடிச்சிட்டான். பெரிய சாதனை அது. கட்டிட உலகத்திலேயே, கட்டுமான உலகத்திலே ஒரு சாதனைன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பட்டணத்தையே பழுது பார்த்து கட்டினது, கட்டுமானம் 50 நாளில் பண்ணது. இது ஒரு பெரிய சாதனை. அந்த நாட்களை அடிப்படையாக வைத்து தான் இந்தியாவினுடைய பெரிய சபை என்று அழைக்கப்படுகிற சபையை நடத்துகிற பாஸ்டர் சதீஷ்குமார் ஹைதராபாத்தில் அந்த 50 நாளில் அவ்வளோ பெரிய சபை அவர் கட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் 50 நாளில், என்னுடைய ஞாபகம் அறிவு சரியாக 1,00,000 பேர் உட்கார்ற சபை கட்டியிருக்கிறார்னு நினைக்கிறேன். 50 நாளில். அது மேலே காங்கிரீட் கூட போடப்படலை. இருந்தாலும் 1,00,000 பேர் உட்கார்றதுக்கு 50 நாளில், 50 சில்லற நாளில் கட்டி முடிச்சிருக்காரு. அது பெரிய சாதனை. நெகேமியாவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் பெரிய பிரச்சனை. பல விதமான மனுக்களை அந்த காலத்தில்
வேகமான குரியர் கிடையாது, ஸ்பீட் போஸ்ட் கிடையாது. அந்த காலத்திலே கடிதங்களை எழுதி போட்டாங்க, மேலே அரசாங்கத்துக்கு மனு எழுதி போட்டாங்க, இவங்க கட்டக்கூடாது, இது தேச விரோதம், அவங்க கட்டிட்டா நாட்டுக்கு விரோதமாக செயல்படுவாங்க, ராஜாவுக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க, அவங்க கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. கடிதங்கள் மேலே கடிதங்கள் போட்டாங்க, அவங்கள பற்றி மோசமாக பேசினாங்க, யுத்த பொருளிகளை கிளப்பி விட்டாங்க. ஒரு கையில் பட்டயத்தை வச்சுக்கிட்டு ஒரு கையில் கட்டக்கூடிய கருவியை வச்சுக்கிட்டு அப்படி தான் வேலை பார்த்து செஞ்சாங்க நெகேமியா காலத்தில். ஆனால் அதை ஆரம்பித்தா கட்டி முடிச்சிட்டான், 50 சில்லற நாளில் கட்டி முடிச்சிட்டான். ஆரம்பிக்கிறதுக்கு தான் நீண்ட காலம் தடைகள் ஏற்பட்டுச்சு. 70 வருஷம் மொத்தத்தில் பார்த்தா பாபிலோன் சிறையிருப்பு 70 வருஷம். 70 வருஷமாக அதை கட்ட முடியல. தானியேல் இருந்தான், சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ இருந்தார்கள், எஸ்தர் இருந்தால், மொர்தெகாய் இருந்தான். அவங்கெல்லாம் பாபிலோன் அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்தாங்க, மேதிய பெர்சிய கல்தேய சாம்ராஜ்யத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த நெகேமியா காலத்தில் தான், அந்த கோரேஸ் ராஜா வந்த பிறகு தான் அது ஆண்டவருடைய வேலை வந்தது. நெகேமியா தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு கருவியாக இருந்தான். ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆரம்பிப்பதற்கே தடையாக இருக்கிற ஸ்டார்டிங் ட்ரபிளில் இருக்கிற காரியங்களெல்லாம் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுகூலம் செய்வார். ரெண்டாவதாக பார்க்கிறோம், பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. தன்னுடைய பாதையில் ஓடுகிறான். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓடுறான். அந்த காலத்துலலாம் மாரத்தான் தான், இப்போ மாதிரி 100 மீட்டர்லாம் கிடையாது. 100 மீட்டர் 1600 மீட்டர்லாம் கிடையாது. மாரத்தான் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும், மைல் கணக்கில் ஓடணும். சில நேரங்களில் மாரத்தான் ஓடும்போது, மாரத்தான் நீண்ட நேர ஓட்டம், நீண்ட தூர ஓட்டம், சிலர் இறந்தே போயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பராக்கிரமசாலியால் தான் ஓட முடியும். பராக்கிரமசாலினா உடம்புல பலம் இருக்கணும். ஓடுறதுக்கு உடம்புல பலம் இருந்தால் தான் ஓட முடியும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 1200 மீட்டர் வைப்பார்கள். 1200 மீட்டர்னால் கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர். அது எங்கள் பள்ளிக்கூடம் சென்னை மயிலாப்பூர் பிஎஸ் உயர்நிலை பள்ளி, மிக புகழ்பெற்ற பள்ளி. அதனுடைய கிரவுண்டுக்கு எத்தனையோ சுற்று ஓடணும். ஓடினா தான் 1200 மீட்டர் வரும். அது ஓடி முடித்தா போதுன்னு ஆயிரும். நான்லாம் பெரிய விளையாட்டில் ரொம்ப பின்தங்கிய நிலை தான். கலை இலக்கியத்தில் தான் முன்னால் நின்னேன், படிப்பில் தான் முன்னால் நின்னேன்னு தவிர விளையாட்டில் நான் கடைசி தான். ஆனால் ஓடியே ஆகணும், விடமாட்டாங்க. நான் கடைசியில் 6 பேராக ஓட விடுவாங்க. நான் கடைசியில் தான் ஓடி முடிச்சிடணும், அவ்வளோதான். அந்த ஒரு எண்ணத்தோடு மெல்ல ஓடி, கஷ்டமாக தான் இருக்கும், மூச்சு வாங்கும், களைச்சி போயிடும். எப்படியோ கடைசியில் வருவேன். அந்த 6 பேரில் கடைசியில் நான் தான் வருவேன். இது மாரத்தான் ஓட்டம். அந்த காலத்தில் கிலோமீட்டர் கணக்கில், மைல் கணக்கில் ஓடணும். ஓடுவதற்கு சரீரத்தில் பலம் வேணும், மனசில் பலம் வேணும். 2 பலமும், மனோபலனும் உடல் பலனும் இருந்தால் தான். அதுவும் மகிழ்ச்சியாக வேற ஓடணும். தன் பாதையில் ஓட பராக்கிரமசாலியை போல. இப்போ காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகளாவிய ஒரு விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஓடுவதற்கு உடல் பலமும் தேவை, மனோபலமும் தேவை. ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சாதனை புரிந்த ஒரு விளையாட்டு வீரனிடத்தில் கேட்டார்கள். அது ரொம்ப பெரிய சாதனை. மனுஷீகத்தினால முடியாது, அந்த வேகம் ஒரு மனுஷீகத்தில் முடியாது என்று சொல்வது போன்ற சாதனை. அவங்ககிட்ட கேட்டாங்க. அவன் சொன்னான், ஒரு வெறி நாய் என்னை துரத்துவது போல நான் கற்பனை பண்ணி கொண்டேன். ஒரு வெறி நாய் என்னை கடிப்பதற்கு துரத்துவது போல கற்பனை பண்ணி கொண்டு ஓடினேன், இவ்வளோ வேகமாக ஓடினேன் என்று சொன்னான். அது ஒரு விதமான மனோபலன் தான். உடல் பலனும் தேவை, மனோபலனும் தேவை. இல்லை என்றால் ஓட்டப்பந்தயத்தில் கூட ஓடிடலாம். ஓட்டப்பந்தயத்தில் எத்தனையோ ஜெயித்தவர்கள் வாழ்க்கை பந்தயத்திலே தோற்று இருக்கிறார்கள். விளையாட்டிலே சாதனை புரிந்து விடலாம், வாழ்க்கையில் ஓடணுமே. நடைமுறை வாழ்க்கையில் ஓடுவதற்கு அதுக்கு அதிக பராக்கிரமம் தேவை. பராக்கிரமம்ன்றது அதிக பலன்.
அதிக பலன் நமக்கு தேவை. ஆவிக்குரிய பலன் தேவை, மன பலன் தேவை. சிலர் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க. 2 விதமான மக்களை பற்றி சொன்னேன். சிலர் ஆரம்பிக்கவே மாட்டாங்க, வருஷ கணக்கில் மாத கணக்கில் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க. சிலர் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க, நினச்ச உடனே ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் ஊரில் ஒரு தம்பி இருக்கார், எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவார். பைபிள் காலேஜை பார்த்தாருன்னா டக்குன்னு பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிருவார். ஊழியக்கார கூட்டங்களை யாரோ நடத்துகிறத பார்த்தா டக்குன்னு ஊழியக்கார கூட்டம் ஆரம்பிச்சிருவார். அவர் எல்லா விதமான ஊழியம் உடனே 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 ஆரம்பிச்சிருவார். அவர் ஆரம்பிக்காத ஊழியமே இல்லை. ஆனால் அதில் 1-2 தவிர அதுக்கப்புறம் ஆரம்பித்ததோடு சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1-2 தவிர மற்ற எதுவுமே தொடர்ந்து நடக்கலை. சிலர் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தொடர்ந்து ஓட வேண்டும். அந்த ஃபாலோ அப், அந்த தொடர்ந்து நாம் பயணம் செய்வது, தொடர்ந்து செயல்படுவது, வாழ்க்கை ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுவதற்கு தான் ரொம்ப மனோபலன், ஆவிக்குரிய பலன் தேவை. சரீரம் பலன் கூட வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடுவதற்கு ரொம்ப பலன் தேவையில்லை. மனோபலனும் ஆவிக்குரிய பலனும் ரொம்ப தேவை. அதுவும் எப்படி, ஏதோ குடும்பத்தையே எடுத்துக்கொள்வோமே, கல்யாணம் கட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக அவங்க இருக்காங்க. ஆனால் நாட்கள் போக போக ஹனிமூன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. 1 வருஷம் தேனிலவுன்னு ஆண்டு, ஓராண்டு. இப்போ ஓராண்டு கூட மகிழ்ச்சி நீடிப்பதில்லை சில குடும்பங்களில். சில நாட்கள் சில மாதங்களிலே மகிழ்ச்சி இழந்து விடுகிறார்கள். தொடர்ந்து மகிழ்ச்சியோடு ஓடுவது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில், வாழ்க்கை ஓட்டத்தில், ஊழிய ஓட்டத்தில், வேலையில், தொழிலில், படிப்பில் நம்ம என்ன செய்கிறோமோ அதில் நம்ம தொடர்ந்து செல்வது, அதற்கு பலம் வேணும். தொடர்ந்து செல்வதும் கூட சந்தோஷத்தோடு செய்வது. நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம என்ன செய்கிறோமோ அதை சந்தோஷத்தோடு செய்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அந்த உலகத்தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்கிறான், வேலை திருப்தின்னு சொல்கிறான். இப்போ இங்கே அதுக்கு மேலான ஒரு வார்த்தை போட்டிருக்கு, சந்தோஷம். சந்தோஷத்தோடு வாழ்வது. பலரை கேளுங்க, பலர் என்ன சொல்லுவாங்க, வாழ்ந்து ஆகணும், பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், மனைவிக்காக வாழ்கிறேன், கணவனுக்காக வாழ்கிறேன், வாழ்ந்து ஆகணும், சில கடமைகள் இருக்குது, வாழ்ந்து ஆகணும், கட்டாயத்துக்காக வாழ்கிறேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை செய்கிறேன், பிடிக்காட்டாலும் அந்த படிப்பை படிக்கிறேன், பிடிக்காட்டாலும் இந்த வேலை, இந்த தொழிலை செய்கிறேன், இந்த ஊழியத்தில் எனக்கு அவ்வளவு போராட்டம், சந்தோஷமாக நான் செய்யலை, ஆனால் செய்கிறேன், இப்படி சிலர் சொல்லக்கூடும். ஆனால் அப்படி அல்ல. நாம் சந்தோஷமாக தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். தொடர்ந்து ஓடுவது ஒரு பெரிய ஒரு விஷயம், அதுவும் சந்தோஷமாய் ஓடுவது அதை விட பெரிய விஷயம். நம்ம என்ன செய்கிறோமோ அதை சந்தோஷமாய் செய்வதற்கு, எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யமோ நித்திய விருந்து. அதாவது நித்திய கல்யாணம் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் உண்டு. ஒரு கதையில் அவருக்கு தினமும் கல்யாணம், அதே மனைவியோட தினமும் கல்யாணம் நடக்குமா. ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் தினந்தோறும் அவருக்கு கல்யாணம் நடக்குமா. அப்படி ஒரு கதை. அதான் நித்திய, அவருக்கு பேர் நித்திய கல்யாணம், அவருக்கு பேர், இந்த கதாபாத்திரத்தின் பேர். மன ரம்யமும் நித்திய விருந்துனா என்ன அர்த்தம்? தினசரி, அது தினசரி மட்டும் இல்லை, 365 நாள் 224 மணி நேரம் ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அதுதான் மன ரம்யம். பவுல் சொன்ன மாதிரி எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். சந்தோஷத்தோடு நாம் ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். அதற்கேற்ற காரியங்களை இந்த மாதத்திலே செய்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். செபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜூலை மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய பெரும்பகுதியை நாங்கள் கடந்து விட்டோம். 12இல் 7
பாகத்தை நாங்கள் கடந்து விட இரக்கம் பாராட்டினீரே, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை ஆசீர்வதியும், கிருபை உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட தங்க பழத்தை போல ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 31 நாட்களும் ஆண்டவரே தங்க பழம் போல இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏற்ற வார்த்தைகளை பேசுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஏற்ற வார்த்தைகளை பேச, தேவையில்லாத வீணான வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பேசி விடாதபடி ஏற்ற வார்த்தைகளை பேச நீங்கள் உதவி செய்கிறதற்காக நன்றி. நான் எதையாவது உளறி விடுகிறேனே, எதையாவது உணர்ச்சி வசு பேசி பிரச்சனை ஆகிருதே, சிக்கலில் மாட்டிக்கிறேனே என்று இருக்கிற மக்களுக்கு இந்த மாதத்தில் அவர்கள் ஏற்ற வார்த்தைகளை பேசுவதற்கான ஒரு சுய கட்டுப்பாட்டை, ஒரு ஞானத்தை நீ தருகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சூப்பர் எல் நினோ என்கிற அந்த காலநிலை பாதிப்புக்காக, சீதோஷ்ண பாதிப்புக்காக, அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கிற அதிக வெப்பம், பல நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற அதிக வெப்பம், இன்னுமாக கணிக்கப்படுகிற மிஞ்சின சீதோஷ்ண நிலைமைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சூப்பர் அல் நினோவை நீர் அடக்கி அமர்த்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால அதை அதட்டி அமர்த்தி தாரும். இந்த மாதத்தில் அந்த பாதிப்பு இனி இருக்காது, அந்த அதீத வெப்பம் இருக்காது, அந்த அதீத மழை இருக்காது என்கிற நல்ல செய்தியை நிபுணர்கள் சொல்ல கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் தடைப்பட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க விரும்பி முயற்சித்து ஆனால் ஆரம்பிக்க முடியாமல் வருஷ கணக்கில், மாத கணக்கில் தடைப்பட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். அவர்கள் ஒரு மணவாளன் மணவரையிலிருந்து புறப்படுவது போல அப்படி ஒரு விடுதலை உண்டாக, அவர்கள் புறப்பட, அவர்கள் ஆரம்பிக்க ஒரு விடுதலை உண்டாக நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக திருமண காரியங்கள் ஆண்டவரே, அவைகள் ஆரம்பிக்கப்பட, ஆரம்பமே இல்லாமல் இருக்கிற திருமண காரியங்கள் அவைகளெல்லாம் ஆண்டவரே ஆரம்பிக்கப்பட, மணமகன், ஏற்ற மணமகன் கிடைக்க, ஏற்ற மணமகள் கிடைக்க ஒரு ஆரம்பம் உண்டாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஓடுவதற்கு ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் பாதியிலே நிற்கிது, ஆரம்பித்தது எப்பயோ ஆரம்பித்து அப்படியே நிற்குது என்கிற காரியங்களெல்லாம் தொடர்ந்து செய்யப்படுவதற்கு தேவையான பலத்தை, பராக்கிரமத்தை கொடுப்பீராக. மனோபலனை, சரீர பலனை, ஆவிக்குரிய பலனை, பண பலத்தை, ஆள் பலத்தை கொடுப்பீராக, பராக்கிரமத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில் எந்த குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை இருக்கிறதோ, எந்த குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே ஒற்றுமை இன்மை காணப்படுகிறதோ, அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு, ஒருமனப்பட்டு ஒன்றாக ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. தடைப்பட்டிருக்கிற வேலைகள், தடைப்பட்டிருக்கிற தொழில்கள், தடைப்பட்டிருக்கிற படிப்பு, தடைப்பட்டிருக்கிற ஊழியம், தடைப்பட்டிருக்கிற முயற்சிகள் யாவும் மறுபடியும் தொடர கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியை தாரும். நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ, மகிழ்ச்சியோடு குடும்பம் நடத்த, மகிழ்ச்சியோடு வேலை செய்ய, மகிழ்ச்சியோடு தொழில் செய்ய, மகிழ்ச்சியோடு படிக்க, மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்ய, எதை செய்தாலும் அதை மகிழ்ச்சியோடு செய்ய அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்கள் தேசம் சுதந்திர நாளை கொண்டாடுகிறது. ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் தேசத்தினுடைய தலைவர்கள் எந்த ஒரு தரிசனத்தோடு எங்கள் தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கினார்களோ, ஆண்டவரே, அந்த தரிசனம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையிலேயே விடுதலை பெற்ற நாடாக, பொருளாதார விடுதலை, ஆவிக்குரிய விடுதலை,
சமூக விடுதலை பெற்ற ஒரு நாடாக எங்கள் நாடு விளங்க ஆண்டவரே, வறுமை நீங்க, அறியாமை நீங்க, ஜாதி மத துவேஷங்கள் நீங்க, விழிப்புணர்வு உண்டாக, லஞ்சம் ஊழல் ஒழிய ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்பும் தேசத்தில், அப்படிப்பட்ட அமைப்புகளை தேசத்தில் எழுப்பும். ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள், ஏற்கனவே இருக்கிற நபர்களை ஆண்டவர் பொறுப்படும், அவர்களில் கிரியை செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம். சபைகளை, ஊழியக்காலை, எல்லாம் மிஷினரி ஊழியங்களை, மிஷினரிகளை, சுவிசேஷ ஊழியங்களை, சபைகளை, வேதாகம கல்லூரிகளை, மீடியா ஊழியங்களை, எல்லா ஊழியக்காரர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். தேசத்தில் கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. உம்முடைய மகிமையை தேசம் காணட்டும். உம்முடைய மகிமையை, உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஞானத்தை தேசம் காண ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஈரான் அமெரிக்க போருக்கு ஒரு முடிவு உண்டாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலாகிலும் அதை செய்யும். அதே போல் உக்ரைன் ரஷ்யா போர், ஆண்டவரே, அதற்கு ஒரு தீர்வு இந்த மாதத்து வருஷக்கணக்கில் போயிட்டு இருக்கு. அது தீர்வு காண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.